டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ குரூப் 1 எக்ஸாமினேஷனோட அறிவிப்பு அடுத்த மாதம் விரைவிலேயே வெளியாக போகுது. செப்டம்பர் மந்தில் இதுக்கான தேர்வு நடைபெற போகுது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் 25 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த 25 கொஷின்ஸ்க்கான ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட். ஸோ உங்களை மேக்ஸில் முழுமையான மதிப்பெண்கள் பெற வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு டெஸ்ட் பேட்ச் பிளான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் விஜயன், அதிகமான அகாடமியிலிருந்து. ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த குரூப் 1க்கான மேக்ஸ் டெஸ்ட் சீரியஸ் பேட்ச் பற்றின டீட்டெயில் தான் பார்க்கலாம். அண்ட் இது குரூப் 1க்கு மட்டுமா சார் அப்படின்னா, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பட் இப்போது இமிடியேட்டாக குரூப் 1 மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பிகினர், ஒரு மீடியட் லெவலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரிவிஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ராப்பராக எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கான டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா 199 200 மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டெஸ்ட்டு, எப்போ வேணும்னாலும் இந்த டெஸ்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆன்லைன் அக்சஸ், ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஒரு 16 டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்க போகுது. அதே மாதிரி 4 ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு ஒரு 5 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டை உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய டோட்டல் டெஸ்ட். இது இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய டெஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆன்லைனில் அக்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சரி. இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ பாருங்கள் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜூன் 10ஆம் தேதி முதல் தேர்வு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஜூன் 10 முதல் தேர்வு. ஜூன் 7ஆம் தேதியிலேருந்தே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பேட்ச் ஸ்டார்ட் டேட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மினிமம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் வச்சுருக்கோம். அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த 199 அப்படிங்கிற ப்ரைஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சில கேள்வி இருக்கலாம். ஸோ ஸ்டடி பிடிஎஃபாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்கு எஸ்சிஆர்டி புக்லேருந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் இதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். சரிங்களா? அது கூடவே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் அதை வச்சு எழுதுங்க. இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயும் அக்சஸ், அந்த ஆன்லைன் டெஸ்ட் தான் மெயின். நீங்கள் வந்து எழுதி முடிச்சதுமே அதுக்கான ஆன்சர், அதாவது சொல்யூஷனோட இருக்கும். ஓகே, உங்களோட ரேங்க்கு எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ எந்த கொஷின்ஸ்லாம் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் செக் பண்ண முடியாது. சரியான ஆன்சர் என்னங்கிறது இமீடியட்டாக செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அக்சஸ் பண்ணும்போது மொபைல் ஆப்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுது சின்ன சின்ன வீடியோஸ், ஒரு ட்ரிக்கி கொஷினாக இருக்குது, அதுக்கு தேவைப்படுது எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துருப்போம். டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கேயே ஒவ்வொரு கொஷினுக்கும் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அது கூடவே வீடியோஸ் தேவைப்படுற இடத்துல வீடியோஸுமே நான் வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 25 கொஷின்ஸ் இருக்க போகுது. 16 டாபிக் டெஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கோம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எல்லாமே. ஸோ ஆப்டிடியூடுக்கு ஒரு 10 டெஸ்ட்டும், ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டெஸ்ட்டும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆப்டிடியூட் 11 டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ ரீசனிங்க்கு ரிமைனிங் டெஸ்ட் டோட்டலாக வந்து 16 ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் அதுக்கு பிறகு இருக்க போகுது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ், சார் கொஷின் எடுக்கக்கூடிய கொஷின் ஏரியா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். கொஷின் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சோர்ஸஸை ரெஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எஸ்சிஆர்டி ஒரு புக்கு, நியூ
எஸ்சிஆர்டி பேஸ்டு இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ்டு நியூ புக்கில் இருந்தும் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஓல்டு சிலபஸ் புக்கில் இருந்தும் சில கொஷின்ஸ் தேவையாக இருக்குது அந்த பேட்டர்ன் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதன் பிறகு ஆர்எஸ் அகர்வால், ஸோ அது ரெஃபரன்ஸ் வைத்துக்கொண்டு சில கேள்விகளையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே பைலிங்குவலான டெஸ்ட் தான் சார். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே யூஸ் பண்ணலாம். பைலிங்குவல் டெஸ்ட் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஸோ அந்த மாதிரியும் எக்ஸாமோட பேட்டர்ன் பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஷின் எடுக்க போகிறோம். இதுதான் சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்கமிங் இன்க்ளூடிங் இப்போ யூபிஎஸ்சியில் ஓகே இந்த மாதிரி ஒரு மாடல் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அது குரூப் 1க்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா, ஸோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டைப்பில் ஏதாவது மாடல் கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ணணும்னாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்கு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி மெயின். ஸோ அது எப்பயுமே எப்படி இருக்கும், யூபிஎஸ்சி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம கொஷின்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ இது வந்து எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பேட்சோட அட்மிஷன் பற்றி நான் எவ்வளோ கொஷின்ஸ் என்ன டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். மொபைல் ஆப்பில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், லேப்டாப் கம்ப்யூட்டரில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டேஸ் நான் வந்து உங்களுக்கு கேப் கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிவிஷனும் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு 4 டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மாடல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கேப்பில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மாடல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதி நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் 1 நம்பர்ஸ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இந்த 4 டெஸ்ட்டில் இருந்தோம். அப்புறம் ப்ராஃபிட் லாஸ், ஏரியா, வால்யூம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், அதாவது ஏபிஜிபி. ஓகேங்களா? அதோடது அதில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபானியூமரிக் சீரிஸ், ரீசனிங் போர்ஷன்லாம் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு வந்து அதில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறோம். லாஸ்ட்டாக 4 டெஸ்ட்டுக்கு என்ன படிச்சோம் அது ரிவிஷன் டெஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கும் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்து நான் ரொம்ப கேப் விட்டாலையும் பழைய டாப்பிக்கை டச்சில் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட், அடிஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வேணாலும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு செப்டம்பரில் தான் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமே 1 மந்த் டைம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் குரூப்பில் வந்து உங்களுக்கு இந்த பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த பேட்சோட டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் சார் எனக்கு இது முழுக்க டெஸ்ட் பேட்ச், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பைலிங்குவல் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கேன். இல்லை சார் எனக்கு வந்து வீடியோ கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வீடியோ கிளாஸ் ப்ளஸ் புக்ஸோட காம்போவிலே நான் வந்து ஒரு வீடியோ பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து லைஃப் டைம் கிளாஸஸாகவே வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஃபார்முலா புக், ரீசனாக நடந்த எக்ஸாம்ஸ் 2018 23 வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ், 24 and 25 எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ், அதோட கலெக்ஷன், இது எல்லாமே டாபிக் வைஸ் இருக்குது. இது கூடவே வந்து நம்ம எடுத்திருந்த கிளாஸஸ் அது எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோஸ் புக் பேஸ்டு நம்ம எடுத்திருப்போம். அது எக்ஸாம் மாடல் என்ன கேட்டிருப்பாங்க, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது பேசிக்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகே, பைலிங்குவல் தான். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸாக எடுத்திருந்தோம். அதில் உங்களுக்கு டெஸ்ட்டும் வரப்போகுது. இந்த புக்ஸ் அடிஷ்னலாக வேணா இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸும் இருக்க போகுது. வெறும் வீடியோஸ் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரிவைக்கு வீடியோஸ் கிடையாது, கான்செப்ட் வீடியோஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அதுவும் இருக்க போகுது. இது எல்லாமே கம்பைண்டாக ஒரு பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட் புக்கு, டெஸ்ட்டு, கிளாஸு, அதுவும் லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்கள் வந்து மற்ற எக்ஸாம்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1499 மட்டும்தான்.
இந்த 3 புக்ஸோட உங்களுக்கு பிரிண்டட் புக்ஸ் கொரியர் பண்ணிட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து வீடியோஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் எந்த வேலிடிட்டியும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படிங்கிறது அது குரூப் 1 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய பேட்ச். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அடிஷ்னலாக வேறு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இல்லை தனியாக எனக்கு புக்ஸ் மட்டும் போதும் சார், அதுவும் வாங்கிக்கிறேன், டெஸ்ட் பேட்ச்சில் என்ரோல் பண்ணிக்கிறீங்கனாலும் இந்த புக்குக்கான காஸ்ட் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட்டு மட்டும் போதும் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச். நான் ரொம்ப நாளாக வந்து டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா வீடியோ கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ நியூ பேட்ச் வீடியோ கிளாஸ் பேட்சஸ்மே நான் அப்டேட் வந்து கொடுக்குறேங்க. ஸோ இப்போது டெஸ்ட் சீரியஸ் அண்ட் வீடியோஸ் பற்றி இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க இம்மிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஜூன் 7ஆம் தேதி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜூன் 10, அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 8681859181 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேமெண்ட்டை நீங்கள் வந்து ஜிபே மூலமாகவோ பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு பண்ண வேண்டாம், இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அட்மிஷன் ஃபார்ம் மட்டும் கொடுங்க. நான் உங்களை பேட்சில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை டைரெக்டாக நீங்கள் நம்மளோட ஆப்லேயும் பை பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, எனி டவுட் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு மட்டுமே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8681859181. ஓகே, ஸோ மேக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்கோர் மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளானோட உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் சப்போர்ட்டோட உங்களோட டைமை சேவ் பண்ணுற மாதிரி நாங்களே உங்களுக்கு வந்து இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் ரொம்ப மினிமமான ப்ரைஸில் இது வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்காக நீங்களே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு வந்து இதை யூஸ் பண்ணணும், மேக்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.